கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வெள்ளம் இந்த இரண்டாவது பகுதியிலே நான் உங்களோடு பேசுகின்றேன். மிகுந்த துக்கம், அதாவது மனதளவில் வேதனை இருக்கிறது. என்றால் எந்த மீடியாவை திறந்தாலும் பாருங்கள், எந்த ஒரு சோஷியல் மீடியாவை திறந்தாலும் ஜோன் ஜெபராஜ் அந்த பிரேக்கிங் நியூஸ், சத்தியம் டிவியில் வர பிரேக்கிங் நியூஸ் அதே போல் எல்லா, அதாவது பார்த்தீங்கன்னா உலகம் எங்குமே முதலாக ஜோன் ஜெபராஜனுடைய காரியத்தை அதாவது பிரேக்கிங் நியூஸ் போட்டு உலகம் எங்கும் அறிவித்தது சத்தியம் டிவி தான். அதே நேரத்தில் எல்லாருமே இப்படியாக போட்டு இப்போ ஆதரவாகவும் ஆதரவற்ற வகையிலையும் நிறைய காரியங்கள், நிறைய செய்திகளை நிறைய ஜெபங்களை இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறோம். அதாவது நானும் சில காரியங்களை சொல்றதுக்கு காரணம், எங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது. ஏன்னா நாங்களும் கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்கின்றோம். நாங்களும் அதாவது பிற மதத்தில் இருந்து பரிசுத்த குலைச்சலாக காணப்பட்டு அதற்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, இந்த பரிசுத்த வேதாகம் நம்மை பரிசுத்தனுடைய வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள் நம்மை பரிசுத்தமாக்குறது. அதனால்தான் வேதத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை ஒரே கோணத்தில் பார்க்கக்கூடாது. வேதம் முழுவதுமாக படித்து முழுவதுமாக வேதத்தை தியானித்து விட்டு அதற்கு பிறகு அந்த நாலேஜை பெற்று பரிசுத்த தேவனுடைய அவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமையோடு காரியங்களை பகுத்து, என்றால் நாம் மல்கியாவில் பார்க்கிறோம், ஆசானுடைய வாயில சத்தியம் புறப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை புறப்பட வேண்டும், தேவனுடைய வெளிப்பாடு புறப்பட வேண்டும். அதனால அந்த எல்லாமே மிக முக்கியமாக காணப்பட வேண்டும். நாம் ஜனங்களை தேவ சாயலில் நடத்த வேண்டும். தேவனுடைய அந்த சாயலை தரித்த ஜனங்களாக அவர்களை அழகுபடுத்தி தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றுவதுதான் ஒரு ஆசாரியனுடைய ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் வேதத்தை முதலாவது ஊழியக்காரர்கள் இல்ல விசுவாசிகள் தான் வேதத்தை நன்றாக அதை புரிந்து கொண்டு, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, எந்தெந்த காலத்துக்கு ஏற்றது போல அவர் பேசியிருக்கிறார், எதற்காக பேசியிருக்கிறார் என்ற அந்த நாலேஜை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் நமக்கு என்று ஒரு வியூல பேசாதபடி தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய சிந்தையையும் அறிவிப்பதும் பேசுவதும் தான் ஒரு ஊழியக்காருடைய கடமையாக இருக்கிறது. அதனாலதான் சில காரியங்களில் நிறைய முரண்பாடுகளை நான் இந்த ஊழியர்கள் மத்தியிலே நான் பார்க்கின்றேன். அதுவும் இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அபிஷேகம் என்ற பேரில் அந்நிய பாசை என்ற பேர்லையும், அதாவது சில உபதேசங்கள், அதாவது மொக்காயிட வேண்டும் என்று சில உபதேசங்கள், அதாவது எதற்காக அந்த காரியங்கள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, எந்தெந்த சபைக்கு எதற்காக சொல்லப்பட்டது, அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷனை புரிந்து கொள்ளாதபடி சில உபதேசங்களை மாத்திரம் அவங்க ஊன்ற கட்டப்பட்டுகிறார்கள். அவ்வளோதான். அதனால பார்த்தால் நாம் நினைக்கிறோம் அந்நிய பாசை பேசுகிற அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அல்லது தலைகளை மூடிக்கொள்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அவர்கள் தலையை மூடிக்கொண்டு பரிசுத்த அலங்காரத்தை அவர்கள் அந்த ஆடையை கலட்டி விட்டு அவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்களும் ஊழியங்களில் பல வருஷங்களாக நாங்களும் இப்போ இருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்நிய பாசையை பேசிக்கொண்டு இப்படியாக துரோகம் பண்ணி போகின்ற அபிஷேகம் என்ற போர்வையில் பரிசுத்தை குலைச்சலாக்குற ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள், விசுவாசம் இருக்கிறார்கள். இப்போ பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை என்று சொன்னால், இங்கே என்னை பொறுத்தவரை இந்த போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஜோன் ஜெபராஜ் என்கின்ற இந்த ஒரு மனிதன் அந்த காரியத்தில் அகப்பட்டிருக்க கூடாது என்றால் அந்த காரியத்தை செய்திருக்க கூடாது. சிறு பிள்ளைகளுக்கு இந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்க கூடாது என்கிற ஒரு ஆசையில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த சிறு பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து இருந்தால் அது நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். அப்படி தண்டனை கிடைக்கும் பொழுது அவர் சமுதாயத்துக்கே உகந்தவர் இல்லாமல் போய்விடுகின்றார். சமுதாயத்துக்கு ஒரு டேஞ்சரஸ் ஒரு மனிதனாக அவர் போய்விடுவார். சின்ன பிள்ளைகளுக்கு இவர் ஒரு பயங்கரவாதியாகி போய்விடுவார். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல சட்டம் இருக்கிறது. அதாவது ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் செக் எடுக்க வேண்டும். ஒரு அதாவது அவர்
தப்பாக ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்திருந்தால் அந்த ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் செக் கிடைக்காது. அது கம்யூனிட்டியில் வேலை செய்யும் பொழுது, கம்யூனிட்டியோடு வேலை செய்யும் பொழுது, ஊழியங்கள் செய்யும் பொழுது இது வந்து ஒரு மினிமம் இந்த செக் வந்து இந்த லைசன், இந்த ஐடென்டி கார்டு வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால அது நிரூபிக்கப்படக்கூடாது என்றால் அவர் செய்திருக்கக்கூடாது, செய்திருக்கக்கூடாது என்பதில் வந்து நான் உறுதியாக இருக்கேன். செய்திருக்கக்கூடாது. அந்த இதில் வந்து ஒரு ஊழியர் செய்தவர்கள் பிடிபடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணுவதற்கு எத்தனைத்திருக்கின்றார், அல்லது விவாகரத்து பண்ணி இருந்தால் கூட, அல்லது அந்த மனைவியை வந்து தள்ளி விட்டு இன்னொரு பெண்ணோடு போயிருந்தால் கூட, அவர் வந்து இந்த கிறிஸ்தவ விழுமியங்கள்ல இருந்து, இந்த கிறிஸ்தவ சட்டத்திட்டங்கள்ல இருந்து, இந்த கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் இருந்து, இந்த தெய்வீகமான பரிசுத்தமான உடன்படிக்கையில் இருந்து இவர் வந்து விலக்கப்படுகின்றார். ஆட்டோமேட்டிக்காக விலக்கப்படுகின்றார். ஏனென்றால் தன்னுடைய மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்பது, நீங்கள் மல்கியா 2வது அதிகாரம், நான் இதுக்கு பிறகு அந்த வசனங்களை போடுறேன், அதை வாசித்திருந்தால் நேரம் கிடைக்காது. நீங்கள் அங்கே அதிலிருந்து நீங்கள் 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது அது வந்து லேவிய, அதாவது ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். அப்படியே அது வரும்பொழுது 14வது வசனம் வரைக்கும் இருக்குது. நான் சில வசனங்கள் அதில் உங்களுக்கு நான் வந்து போடுவேன், அந்த தயவுசெய்து வாசித்து பாருங்கள். நீங்கள் மனைவியை தள்ளிவிடக்கூடாது, விவாகரத்து பண்ணக்கூடாது. அது வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு சொல்லப்படுற காரியமாக இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் சொன்னதுன்னு சொல்லி நீங்கள் விளக்க முடியாது. புதிய ஏற்பாடு வரும்போது மத்தேயு 19வது அதிகாரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், தன்னுடைய மனைவியை வந்து தள்ளிவிடக்கூடாது என்றால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அதே நேரத்தில் வந்து மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்பது தேவனுடைய ஒரு ஆதி முதல் அப்படி இருக்கவே இல்லை. அவர் சொல்றாரு பரிசையில பார்த்து, மோசே உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் சொன்னார், ஆனால் ஆதி முதல் அப்படி இருக்கல. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அப்படி தள்ளிவிட்டால், விபச்சாரத்திலேயோ வேசித்தத்திலேயோ தள்ளிவிட்டு பிரிந்தார் என்றால் மறுமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் வந்து விபச்சாரம் செய்கிறார்கள். பவுல் வந்து அப்படித்தான் சொல்றாரு. பவுல் வந்து மிகவும் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னால் சீர்திருத்தமான ஒரு பிரசங்கி அவர். நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தில், கலாத்தியரில், அங்கே வந்து எபேசியரில், எபிரேயரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை கடினமாக பேசுகிறார். அங்கு இருக்க குற்றங்களை எல்லாம் சுட்டி காட்டி பேசுகிறார், குத்தி பேசுகின்றார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் நாம் வந்து ஒரு கருத்தை பேசுனேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கள பாயிண்ட் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் எங்களை பார்த்து பேசுகிறீங்க என்று சொல்லுவாங்க. ஏன்னா சத்தியத்தை அறிந்து சீர்திருத்தமாகிற அந்த பக்குவ நிலைகளே அவர்கள் வருவதற்கு கடினமாக இருக்கிறார்கள். அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்த பிரசங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வசனங்களை பாருங்கள், நான் வாசித்து காட்டுறேன். நீங்கள் ஆசாரியர்கள் வந்து மக்களிடம் சரியாய் பேச வேண்டும். ஊழியர்கள் மக்களிடம் சரியாக பேசி அவர்களை வந்து பரிசுத்தமாக கொண்டு வரணும். பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது என்பதில் அவங்க ஆணித்தரமான, அவங்க நியாயமான சில தெய்வீக சத்தியங்களை பேச வேண்டி இருக்கிறது. நானும் ஊழியத்தில் பல வருஷங்களாக நானும் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு இருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், ஒரு மனையில இருக்கிறது, அந்த மனையில எல்லாம் நாம வந்து தேவனுடைய சித்தமாய் பேசக்கூடாது. தேவனுடைய சித்தம் வேறு. மனிதர்களை நீங்கள் அதாவது தப்பு சிறத்தில் அவங்களை குத்தி காட்ட வேண்டும். அதே பாருங்க, ஜோன் ஜெபராஜ் வந்து அதுல உண்மையாக வந்து அந்த குற்றம் செய்திருக்க கூடாது. செய்திருந்தால் அதுக்கு தண்டனை இருக்குது, செய்திருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதில் நமக்கு மகிழ்ச்சி, அவர் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதில். ஆனால் ஊழியத்தில் அவர் செய்ய முடியாது என்றால் மனைவியை தள்ளிவிட்டு அவர் பிடிபடும் பொழுது இன்னொரு பெண்ணோடு இருந்தார். அப்போ ஒரு ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ள, சக ஊழியனாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல வந்து வாத பிரதிவாதங்கள் முக்கியம் இல்லை. சிலவள அவர் தப்பு தான் பண்ணியிருந்தால் கூட அந்த சிறு பிள்ளைகளை, அதாவது சட்ட புஸ்தகம் வேறு, சட்ட புஸ்தகத்தை வந்து பணம் கொடுத்து மாற்றி விடலாம், சட்ட புத்தகத்தை மாற்ற முடியாது. அந்த சட்டத்தை இதுக்கு ஓட்டையில வைத்து தப்பி விடலாம். இன்றைக்கு எத்தனை பேர் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்காங்க, குற்றம் செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுறார்கள். அப்ப இவர் குற்றம் செய்யாமல் இருந்தால் எந்த வகையிலும் தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்து தப்பிக்கொண்டால் கூட இந்த வேதாகமம் அவர்களை சும்மா விடுவதில்லை.
நீ அதாவது அநேக இடங்களில் சொல்லப்படுது, ஆசாரியர்கள் நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகின்றது. அதனால தப்பு செய்தவர்களை கர்த்தர் நிச்சயமாய் பார்த்துக் கொள்வார். அது நமக்கு தேவையில்லை. அந்த வெளிப்பாட்டை குறித்து பேசுவதற்கு நமக்கு எந்த அதிகாரங்களை நான் விட்டுருவோம். ஆனால் ஊழியத்தை அவர் செய்ய முடியாது, அதற்கு யாரும் அனுமதிக்க முடியாது. எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படி திரும்ப ஒரு மனைவியை அதாவது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷனை ஒரே மனைவிய புருஷனா இருக்க வேண்டும். அடுத்ததுக்கெல்லாம் விவாகரத்து பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நோ 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 உலக மக்கள் அதைத்தான் பண்ணுறார்கள். தேவனை அறியாத அதைத்தான் பண்றார்கள். கர்த்தரை அறியாதவர்கள் இவ்வளோ பண்ணும் பொழுது அதை எல்லாவற்றையும் பெருசாக தூக்கி பேசுகிற நாம், நம்முடைய மக்கள், நம்முடைய ஊழியர்கள் செய்யும் பொழுது ஏன் அதை மூடி மறைப்பதற்கும் ப்ரே ஃபார் ஜோன் ஜெபராஜ். எஸ், ஐ ஆம் ப்ரேயிங் ஃபார் ஹிம். ஏனென்று சொன்னால் தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அவர் தப்பவே முடியாதுன்றதுக்கு நான் ப்ரே பண்ணுகின்றேன். இது வளர்ந்து வர மற்ற ஊழியர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்டாக இருக்கணும். மற்றவங்க இதில் இந்த மீடியாவில் பேசுறவெல்லாம் பார்த்தா, சில ஊழியக்காரெல்லாம் பார்த்தா நமக்கே முடியாமல் இருக்குது. மற்ற இளம் சமுதாயத்தை கெடுக்கிறது போல பேசுகிறார்கள். தப்பு பண்ண குற்றம் இல்லை, தப்பு பண்ண ஆண்டவர் பரிந்து பேசுகிறார், தப்பு பண்ண நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்று பேசுறதுனா இல்லை பேசுகிறாங்க. அப்போ எப்படி அவன் பயத்தோடு தேவனுக்கு பயப்பட வேண்டும்? முதலாவது தேவனுக்கு பயப்பட பயத்தை கற்றுக் கொடுங்கள். ஃபவுண்டேஷன் சரியா இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுற பயம் அவருடைய முகத்துக்கு முன்பா இருந்தே ஆக வேண்டும். அதுல உறுதியா இருங்கள். இது பரிசுத்தமான மார்க்கம். முடியலையா பைபிள் சொல்லிட்டு டேக் கேர் குட் பை சொல்லிட்டு நீங்க போயிட்டு இது ஒரு காரியத்தை செய்யுங்க. இதாவது நீங்க கிறிஸ்தவ பாடல பாடி நீங்க மியூசிக் ப்ரோக்ராம் நடத்துங்க, எதையாவது செய்யுங்க, டிக்கெட்டை வில்லுங்க, அது வேற பிரச்சனை. அதுக்கு பிறகு சபை ஊழியர்களுக்கு தெரியும் அது எப்படி சபை மக்கள் நடத்துவது என்பது எப்படி என்று. அதனால உங்க ஆவியிலே பகுத்தறிய வரத்தோடு ஊழியர்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்க சேருகிற சேர்க்கை சரியா இருக்க வேண்டும். நீங்க யாரோட சேருறீங்க, யாரோட ப்ரோக்ராம் பண்றீங்க, யாரோட பாட்டு பாடுறீங்க, இதுல கவனமா இருக்க வேண்டும். நிறைய ஊழியர்கள் உங்களுக்கு ஆவியில பகுத்தறிய வரம் இல்லையா? கூப்பிட்டு போய் பாடுவீங்களா? நான் இன்றைக்கு மலேசியாவில் மெல்பர்னில் இருக்கிற பாஸ்டர்ஸ், அதே போல் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் இருக்கிற பாஸ்டர்ஸ் நிறைய பேரோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், தொடர்பு துண்டித்ததுக்கு காரணம் என்ன சொன்னால், இந்த ஜோன் ஜெபராஜ், திஜோ தோமஸ் இவங்களை போல இந்த ஒரு குரூப்பில் இவங்க இணைந்தது தான், அவர்கள் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணது தான். திஜோ தோமஸ் என்ன அவர் சொல்லியிருந்தார், அவருக்கு மலையாளில் ஒரு சௌகரிக்க முறையில் துபாயில் நடந்த அந்த ஒரு ஆடியோ கூட என்ன சொல்லியிருந்தார், நான் எல்லா பெண்களையுமே நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்றாரு அவர். நான் நீ 47வது 48வது பெண், நான் இன்னும் அனுபவிக்க வேண்டும், எல்லா தேசங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆக்ரோஷமாகவும் அவரோட வார்னிங் கொடுக்குற மாதிரியும் பேசுறாரு. அப்ப அவன்தானே இவன் தன்னுடைய தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றிருக்கிறான். அப்ப இவருடைய நடக்கைகளை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், பேதுரு சொல்வது போல. அதனால மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுல யாரையும் என்ன சொல்றது, அவங்களுடைய மனசை குளிர பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லை. நியாயத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்தியாக வேண்டும். ஆனா இந்த போஸ்கோ வழக்கு இவர் மேலே அதாவது செய்திருக்க கூடாது. அதனால இதன் மூலம் தண்டிக்கப்படக்கூடாது என்றால் இவர் செஞ்சிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைகளை கண்டிப்பா செஞ்சிருக்க கூடாது, செய்திருக்க மாட்டார் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா நிச்சயமாக. ஆனால் மனைவியை தள்ளிவிட்டபடினால, இன்னொரு பெண்ணோட இருந்தபடினால, விவாகரத்துக்கு நடக்கலன்னு நினைக்கிறேன், இன்னொரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ரூம்ல வைத்திருக்காரு, அந்த பெண்ணோடு வாழுகிறார், இன்னொரு பெண்ணுடைய வீட்டுல போய் இருந்து அந்த பெண்ணும் இப்ப டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப இப்படி நிறைய சம்பவம் நடத்திருக்கிறதுனால இவர் ஊழியத்துக்கு தகுதி அற்றவர். இவரை தடை பண்ணுங்கள், தடை செய்ய வேண்டும். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவர் உண்மையாக நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் வாழட்டும், வாழ்ந்து காட்டட்டும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு நல்ல பிசினஸை பண்ணட்டும், நல்ல வேலையை செய்யட்டும், நல்ல மனுஷனை வாழட்டும். துரோகம் பண்ணவன் எப்படி இன்னொரு மனைவியோட போய் ஊழியத்துக்கு போறதுக்கு அந்த குடும்பம் சம்மதிச்சிருக்குது. இவனுடைய அம்மா அப்பா சம்மதிச்சிருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க. அடுத்த டிவோர்ஸ் ஆனது இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ண பெண்ணை தான் பேசுறாங்க.
இப்போ இது வந்து எப்படி ஒரு அழுக்கான காரியம்? கிறிஸ்தவம் வந்து அழுக்கு இல்லை. அது கிறிஸ்தவம் வந்து மகிமையானது, கிறிஸ்தவம் பரிசுத்தமானது, கிறிஸ்தவம் வந்து மிகவும் நேர்மையானது, நீதியானது, வல்லமையானது, மகிமையானது. அதனால கிறிஸ்தவம் எப்பொழுதும் வந்து தூய்மையாய் காத்து கொள்ளப்பட வேண்டும். அதனால இப்படிப்பட்ட கலைகள் எல்லாமே வந்து பிடுங்கப்பட வேண்டும். அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் லார்ட். ப்ரே பண்ணுங்க. நல்ல ஊழியர்களை, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய வாக்கு, அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கலைகளை பிடுங்க, நல்ல ஊழியர்களை நீங்கள் வந்து உருவாக்குங்கப்பா. நல்ல ஊழியர்கள் எப்போ உத்தமமான ஊழியர்கள், அவர்களை ஆண்டவரை நீங்களை ஆஸ்வதித்து அவர்கள் மூலம் இந்த ஊழியம் பெருகட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். பிரைஸ் லார்ட்.